ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சோலோ சிக்காவா ஒரு ஷாட் எடுத்திருக்காரு. நியூ சாம்பியன்ஸ் க்ரௌன் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணி இந்த பேங்க்கான ப்ராவலும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனுடைய கிளாசிக் மூமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மணி இந்த பேங்கோட கிக் ஆஃப் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மொத்த ஸ்மாக்டவுனையும் கிக் ஆஃப் பண்ணது வந்து நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் ஜே உசோ தான். ஸோ ஜே உசோ கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ ஜே உசோ கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ மணி இந்த பேங்க் நடக்கிற அந்த டொர்னாடோ சிட்டியை வந்து ரொம்பவே தேங்க் பண்ணுறாரு. ஸோ இந்த மணி இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டோட மூமெண்ட் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி நம்மளுடைய ஜே உசோ மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஈட்டை கன்ஃபர்ம் பண்ணுற விதமாக நம்மளுடைய எல்லை நைட் வராரு. ஸோ ப்ராபப்ளி அந்த செக்மெண்ட்டில் என்ன போச்சுன்னா, ஸோ ஈட்டா யாவான்ற மாதிரி தான் போச்சு. ஸோ ஜே உசோ ஈட்டுன்றாரு. ஸோ எல்ஏ நைட் யான்றாரு. ஸோ ஃபேன்ஸும் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிரேசியாக போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போத் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கம்ஃபோர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ட்ரூ மேக்கின்டர் வராரு. ஸோ ட்ரூ மேக்கின்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு. ஸோ சேட் கீபில் பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீ ரொம்பவே பார்த்திங்கன்னா வாங்கிட்ட. ஸோ அதனால் உன்னை பற்றி எதுவும் சொல்லலைன்ற மாதிரி எல்லாரையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு ஸோ ஜே உசோ கிட்ட வராரு. ஸோ ஜே உசோ கிட்ட வந்து நீ என்னடா இங்கே பண்ணுறன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டயர் பேசினதை மென்ஷன் பண்ணாமல் ஸோ நம்ம சேட் கேபிள் பேசினதையும் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா சேட் கேபிள் வந்த மாதிரி ஃபேன்ஸ் பூ பண்ணியிருப்பாங்க. அதில் அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, நான் வந்து உயிர் பொழைச்சி வந்ததே பெருசு, அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலியில் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன பூ பண்ணுறீங்களான்ற மாதிரி சேட் கேபிள் கேட்டிருப்பாரு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த இடத்துல ஆண்ட்ராய்டைக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயருக்கும் பார்த்திக்கிறோம். ஸோ அதனால் வந்து ட்ரூ மேக்கின்டயரை வந்து ஆண்ட்ராய்டே அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எல்ஏ நைட்டுக்கும் எல்ஏ நைட், ஜே உசோ, கார்மெலோ ஹில்ஸ் இவங்களுக்குள்ள ப்ராவல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாருமே அடிச்சு போட்டு நம்மளுடைய எல்ஏ நைட்டும் நம்மளுடைய ஜே உசோவும் மட்டும் ரிங்கில் இருப்பாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் முடியுது. ஸோ அவங்க 2 பேரும் வந்து டேக் டீம் பண்ணி மொத்த எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. மேபி இது ஒரு லீடு தான். ஸோ இவங்க 2 பேரும் வின் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. சரி, ரைட், விட்டுருங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பேக் ஸ்டேஜில் ஸோ WWE விமன்ஸ் சாம்பியனான நம்மளே பேலி கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ மணி இந்த பேங்க் நீங்கள் ஆல்ரெடி 2019 வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி என்ன, ஸோ அதுக்கான சீக்ரெட் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல செல்சி கிரீன் இன்ட்ரோப் பண்ணுறாங்க. ஒன்ட்டெல்லாம் ஒன்றும் டிப்ஸ்லாம் கேட்க தேவையில்லை, நாளைக்கு வின் பண்ணிட்டு நான் வருவேன், என்கிட்ட வேணால் கேளுங்கன்ற மாதிரி வராங்க. அந்த இடத்துல பைப்பர் நிவன் ஷாக்கிங்காக ரிட்டர்ன் ஆகுறாங்க. பைப்பர் நிவன் வந்து நம்மளுடைய பேலியை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட் நைட் இதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும்ன்றத. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி போகும்போது ஸோ நியோமியும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நினச்சின்றதை அதுக்கு பேலி வந்து நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பியாங்கா பெலர், ஜேட் கர்கில் வர்சஸ் நம்மளுடைய கேண்டிஸ் லேரே, அது மட்டும் இல்லாமல் இண்டி ஹார்ட்வர். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இதில் வந்து பியாங்கா பெலர், ஜேட் கர்கில் வின் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் பெட்டி டெல்லிக்கான மேட்சும் பார்க்குறோம். இது வந்து லாஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் வழியாக பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெட்டி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிங் ஆக்ஷனில் பார்க்குறோம்ல. ஸோ அதனால் வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாக இருக்குன்னு பார்த்தோம். பட் பெட்டி டெல்லியால் எந்த லெவலுக்கு இம்ப்ரெசிவாக எந்த ஒரு மொமெண்ட்டும் கொடுக்க முடியல. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஃபுல்லாகவே வந்து டாமினேட் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ், ஸோ இவங்க 3 பேர் வராங்க. கெவின் ஓவன்ஸ் வந்து சோகமாகவே வந்திருக்காரு. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு ரிவீல் பண்ணிப்பார். ஸோ அதை நம்ம செக்மெண்ட்டில் பார்ப்போம். பட் ராண்டி ஆர்டன் வரும்போது சாப்பிட்டுக்கிட்டே மனுஷன் வந்தார். ஸோ வந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அந்த டைட்டில் மேலே ஒரு கண்ணை பாருங்க. ஸோ இருக்குது ராண்டி ஆர்டன் ஒன்று சம்பவம் பண்ண போகிறார், அது மட்டும் இருக்குது. அதனால் அது என்னைக்கு இன்னும் தெரில. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ராண்டி ஆர்டனோட ஹீல் டென் எப்போ இருக்குன்றதை சரி நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து செக்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய பாலிகமன் அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது ரிலேட்டட் நம்மளுடைய சோலோ சிக்காவை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிங்குக்கு வந்து நம்மளுடைய WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் வராங்க. இந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம எதை பேச போகிறோம்ன்றதை பற்றினா பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களை பற்றியும் பேசுவோம், ஏன்னா இந்த அரினாவை நீங்கள் மொத்தமாகவே சோல்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி கண்டிப்பாக பேசணுன்றது வந்து சொல்லியிருப்பார். ஸோ பிளட் லைன் பற்றியும் பேசுவோம், ஸோ ராண்டி ஆர்டன் பேசுவோம், கெவின் ஓவன்ஸ் எல்லாருமே பற்றி எல்லா விஷயத்தையும் பற்றி இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவோன்றாங்க. ஸோ ராண்டி ஆர்டன் பேசுகிறார். ஸோ ராண்டி ஆர்டன் பேசி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நார்மல் மேட்சாக இருக்காது, இது வந்து பார்த்தீங்கன்னா WWE ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் விண்டேஜ் மேட்சாக இருக்குன்ற மாதிரி ராண்டி ஆர்டன் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் மண்டே எங்கள் அப்பாட்ட வந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான், எங்கள் அப்பா, அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிரதர், ஸோ எல்லாருமே வந்து அவங்க கூட தான் இருந்தோம். பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாம் எதுவும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஏன்னா எப்போயுமே எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த
ரிங்குக்கு கூட்டு வருவேன். ஸோ நான் ஃபைட் பண்ணுற எல்லா மேட்சும் அவங்களும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்யூர் ஆவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை வந்து நான் வந்து விண்டேஜாக கொண்டு போய் முடிச்சு இது ஒரு நார்மல் மேட்சாக மட்டும் இருக்காது. ஸோ இந்த மேட்சை வெறித்தனமாக முடிச்சு அந்த நியூஸ் போய் நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாருன்றத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கெவின் ஓவன்ஸ் இந்த மொத்த ஷோ சேடாக இருப்பார்ல. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு இதில் பற்றின ரிவீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும்னா நம்மளுடைய WWE விமன் சாம்பியனான நம்மளுடைய பேலி வர்சஸ் பைப்பர் நிவனுக்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பேலி வின் பண்ணிடுவாங்க. பட் அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுற 6 கண்டஸ்டன்ஸுமே வந்து சுற்றி ரிங் சைடு உட்காந்துருப்பாங்க. வந்து மொத்த மேட்சையும் சுற்று போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களோட இன்டர்ஃபைன்ஸும் இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து இதில் இன்வால்மெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் இன்வால்மெண்ட் ஆகி பேலியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் டைம்னு பார்த்தோம்னா ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ப்ரொமோ இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆஸ்டின் தியரி, கிரேசன் வாலர் வர்சஸ் நம்மளுடைய ஜானி கர்கனோ DIY மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இவங்களுக்குள்ள வந்து டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிரேசன் வாலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆஸ்டின் தியரி கேட்குறாரு, நீ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜானி கர்கனோ அவங்களாம் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி நம்மளுடைய ஆஸ்டின் தியரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து கிரேசன் வாலர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை பற்றி நீ கவலைப்படாத, உன்னை பாரு, உன் மேலே நம்பிக்கை வை, உன்னோட டேலண்ட் என்னன்றதை நீயே பாரு, 2 தடவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வின் பண்ணிட்ட, மணி இந்த பேங்க்கும் வின் பண்ணிட்ட, இப்போ டாக் டீம் டைட்டில்ஸும் வின் பண்ணிட்ட, ஸோ நீ இதில் ஃபோக்கஸ் பண்ணு, மற்றவங்க சொல்கிற எதையும் கேட்காதன்ற மாதிரி நம்ம சேர்ந்து இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ எஸ் டிஃபெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நியூ சாம்பியன்ஸாக வந்து நம்மளுடைய DIY வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிடுறாங்க. ஸோ ப்ராப்ளி நம்ம சொன்னது தான். ஸோ WWE நம்ம சொன்னது தான். ஸோ ஆஸ்டின் தியரி வந்து தனி சிங்கிள்ஸ் புஷ் கொடுக்க போகிறாங்கன்றது. ஸோ எஸ் சிங்கிள்ஸ் புஷ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் தான் நடக்குது. ஸோ சோலோ சிக்காவா தான் வராரு. ஸோ சோலோ சிக்காவா என்ன சொல்கிறாருன்னா, இந்த அந்த ட்ரைபல் சீஃப் மாலையை காமிச்சு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ தான் இது. ஸோ அந்த ட்ரைபல் சீஃப் மாலையை காமிச்சு இதுதான் வந்து என்னை ட்ரைபல் சீஃபாக மாற்றுச்சு, பட் இது எனக்கு தேவை கிடையாது, பட் இது என் ஃபேமிலிக்கு தேவை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லெகசியும் எங்கள் டைட்டிலையும் வந்து கோடி ரோட்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ண முடியலை, அந்த விஷயத்தில் தவறிட்டார். ஸோ அதனால் அவர் வந்து இனிமேல் வந்து அவரை வந்து ட்ரைபல் சீஃப்னு சொல்லிக்கிற முடியாது, ஏன்னா இப்போ நான் தான் ட்ரைபல் சீஃப்ன்றதை நம்மளுடைய சோலோ சிக்காவாக மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலாம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண போகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ்லேருந்து பறிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஸோ அவர் வரட்டும், முடிஞ்சால் வந்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறட்டும்ன்றதை வந்து நம்மளுடைய சோலோ சிக்கோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நாங்கள் மணி இந்த பேங்கில் காட்டுவோம். ஸோ 6 மேன் டாக் டீம் மேட்ச்சில் ஸோ கோடி ரோட்ஸ் டீம் வந்து பீட் பண்ணுவோம். ஸோ கோடி ரோட்ஸ் உனக்காக தான் நான் வரேன்றதை அண்ட் என்னை எக்னாலஜ் பண்ணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோவை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ப்ராபப்ளி ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஷார்ட் எடுத்துருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, வந்து என் கூட ஃபேஸ் பண்ணி என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போட்டோன்றதை சொல்கிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராபப்ளி இவங்களுக்குள்ளே வந்து இந்த 6 மேன் டாக் டீம் மேட்ச்க்கு அப்புறமா சம்மர் ஸ்லாமில் சோலோ சிக்காவா ஒரு டைட்டில் ஸ்லாட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குன்ற பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோட ஸ்மாக் டவுன் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து மணி இந்த பேங்கோட கிக் ஆஃப் ஷோவை பார்த்துடலாம். கோடி ரோட் சொல்லியிருப்பாரு, ஸோ இந்த அரினா வந்து மொத்தமாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஸ்மாக் டவுனில் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் டிஃபால்ட்டாகவே வந்து அந்த கமெண்டேட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 16,932 டிக்கெட்ஸ் சேல் ஆகிருக்குன்ற மாதிரி. பட் ரவுண்ட் 9,000 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஃபியூச்சர் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ தான் இதாக இருக்குது. இதில் எங்கெங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மணி இந்த பேங்கோட டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இல்லை வந்து அவர் வந்து ஸ்மாக் டவுனை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த அரினாவே இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் சோல்ட் அவுட்லாம் ஆகலை. பட் டிஃபால்ட்டாக வந்து கோடி ரோட்ஸ்க்கு அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்றதை தான் சொல்லணும். கோடி ரோட்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்றதை விட அந்த இடத்துல அந்த கமெண்டேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டாக இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிடாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ மணி இந்த பேங்கில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய மணி இந்த பேங்க் மென்ஸில் லேட்டர் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் மைக்கேல் கோல் வந்து முக்கியமாக நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை நோண்டி கேட்பார். ட்ரூ மேக்கிண்டர் உனக்கு இல்லாத அனுபவமாக, ஏன்னா வாழ்க்கையே மணி இந்த பேங்கால தான் பல இடத்துல போகுதுன்றத. ஸோ அந்த இடத்துல ட்ரூ மேக்கிண்டர் ஒன்று தான் சொல்கிறாரு, என்ன நான் மணி இந்த பேங்கில் தோத்தேன்றியா, ஸோ அதை நீ சொல்லு பரவாயில்ல, இப்போ வரைக்கும் பாரு, கடந்த 5 வருஷமாக என்னை வந்து ஒரு 5 பேரை நம்ம தான் பீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எதனால, இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் இன்டர்ஃபை ஆகி ஸ்க்ரூ பண்ணி இந்த மணி இந்த பேங்க் மாதிரியான இதில் தான் என்னை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மணி இந்த பேங்கை வச்சு தான் நான் வந்து பல பேரோட வாழ்க்கையில் விளையாட போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் இந்த இடத்துல ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளோட ட்ரிஸ்டாட்டஸும் வராங்க. ஸோ ட்ரிஸ்டாட்டஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த WWE வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ
ப்ரீ ஷோ, அது ஸ்மாக் டவுனு, அது மட்டும் இல்லாமல் மணி இன் த பேங்க். ஸோ இது 3மே வந்து நடக்க போகுது. ஸோ இந்த நைட்டும் உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸோ விமென்ஸ் மணி இன் த பேங்க்காக கம்ப்ளீட் பண்ணுற யாருமே வந்து டேலண்டான ரெஸ்லர், அது மட்டும் இல்லாமல் ஜோயின்னு சொல்லி ஒரு பேட் வேர்ட் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு ஃபேன் சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்மளுடைய ட்ரிஸ் ஸ்டேட்டஸையும் ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஐ ஆம் த கோட்டுன்றதை மென்ஷன் பண்ணி. ஸோ அந்த மொத்த அரீனாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வராரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து தான் ஹைலைட்டட். ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேன் வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து கண்ணு கலங்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவரோட விஷன்ன்றதை கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மைக்கேல் கால்கிட்ட வந்து நான் ஹக் பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணி ஸோ அந்த விஷயத்தையும் செய்ய வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேயோட செக்மெண்ட் தான். ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே வந்து ப்ரீ ஷோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல மைக்கேல் கோல் கொஸ்டின் பண்ணுவார், டாமினிக் மிஸ்டீரியோ என்ன லிவ் மார்கன் பின்னாடியே சுற்றுறாங்க. ஸோ லிவ் மார்கன் பண்ணுறத வச்சு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க ஸ்மாக் டவுன் ரால, அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ என்ன போய்கிட்டு இருக்குன்றதை கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டேமின் பீஸ் கோமாயிறார். ஸோ டேமின் பீஸ் கோமாயிர் என்ன கேட்குறாருன்னா, நாளைக்கு எவ்வளோ பெரிய மேட்ச் நடக்க போகுது. ஸோ நான் தான் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக. ஸோ அதை பற்றி அதை தான் பேசணும், அதுதான் முக்கியன்றதை நம்மளுடைய டேமின் பீஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன லிவ் மார்கனோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, பட் இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் நாங்கள் எல்லோரும் லியா ரிப்ளே தான் மிஸ் பண்ணுறோம்ன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல ஃபின் பேலர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ ஃபின் பேலர் படிஸ் எல்லாம் கூல் பண்ணுங்கள், சரி இந்த செக்மெண்ட்டை இதோட முடிச்சுக்கிறோன்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுதான் வந்து மணி இன் த பேங்கோடைய கிக் ஆஃப் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ மணி இன் த பேங்கோடைய லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் ரூமர்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணிடுங்க.